இன்னைக்கு வரைக்கும் இப்போ ஏதாச்சும் வெளியே போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் சின்ன குழந்தையோ இல்லை ஒரு பெரியவங்களோ இல்லை யாரோ ஒருத்தராச்சும் நோட்டிஃபை பண்ணி அந்த லவ் நமக்கு கொடுக்கறது இருக்குல்ல, அது வந்து ரொம்பவே இருக்குது. எனக்கு பர்சனலாக வந்துட்டு எனக்குமே அந்த கதிர்ன்ற கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கேரக்டர் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னால எனக்கும் ரொம்ப சந்தோஷம். இது ஒரு செகண்ட் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி ரோல் தான் அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து அந்த டீம் அப்ரோச் பண்ணுறப்போ அது உங்களுக்கு எப்படி ஒரு மாதிரி இதுக்கு பண்ணால் கரெக்டாக இருக்குமா யோசிச்சிங்களா இல்லை எப்படி? அவங்க சொல்லும் போதே வந்து கல்யாணம் வரைக்கும்லாம் சொல்லலை. ஓகே, செகண்ட் ஹஸ்பண்ட்ன்ற ரேஞ்சுக்கே சொல்லலை. ஓகே, இப்போ நம்ம சொல்கிறோம்ல செகண்ட் ஹஸ்பண்ட் அப்படின்றது வந்துட்டு ஒத்துக்கிறபடி இருக்கும். இது அக்செப்டபுளாக ஹீரோவா இல்லை வந்து ஒரு நல்ல கேரக்டராக நீங்கள் பண்ணும்போது இது அக்செப்டபுளாக இருக்கிறதுனால வெல் அண்ட் குட். தனம் வந்துட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சு என்ன வந்து கட்டி பிடிச்சி அழுவாங்க. இப்போ வந்து கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை, கட்டி பிடிச்சி அழும்போது மூர்த்தின்னு பேர் சொல்லி அழுவாங்க. ஓகே, ஆனால் இவன் வந்துட்டு அந்த கதிர்ன்ற கேரக்டர் என்ன பண்ணுவான், அதுக்கு ஒரு மாதிரி என்ன மூர்த்தின்ட்டா அப்படின்ற ஒரு ஃபீல்லாம் இல்லாமல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான் அந்த பொண்ணு. ஓகே, இதில் என்னை விட வந்து அவங்க அந்த தனம் கேரக்டர் ரொம்ப டவுட்ஸ் இருக்கும். ஓகே, அதை ஏற்றுக்கணும்ல. இப்போ நான் வந்து கொடுக்குறேன், அவங்க ஏற்றுக்கிறாங்க. ஓகே, அது கொடுக்குறவங்களோட இதை ஏற்றுக்கிறதுக்கு வந்து தனம்ன்ற கேரக்டர் வந்து ரொம்ப கஷ்டம். ஓகே, அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க முடியாது அவங்களோட இதை. இப்போ எனக்கு வந்து கேட்க பயமாக இருக்கும். டேரக்டர்கிட்ட போயிட்டு நான் டேரக்டர் சொல்கிற பேச்சை கேட்குற பையன் மாதிரி எனக்கு எக்ஸ்ட்ரா சார் இது பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க மாட்டேன். கேட்கலாம்னா லைட்டாக அவனை எக்ஸ்ட்ரா போடுவேன். பட் ரொம்ப பண்ணுறது ஏன்னா சில பேருக்கு மூஞ்சி சொல்லிச்சிருவாங்க, இல்லை இதை ஏன் பண்ணுற, இதை தானே நான் பண்ண சொன்னேன் அப்படின்னு. இன்னொரு விஷயம் போலீஸ் போனீங்கன்னு சொல்லி என்ன கேரக்டருக்கு போனீங்க? லீடுக்கு தான். ஹீரோவா? ஜெய்சிலனா? ஆமாம், ஜெய்சில். அவங்க இருந்தாங்க. என்ன ப்ரோ ஆமாம் அப்படின்னா அவர் என்ன பார்த்தாரு, என்ன இவன் வந்திருக்கான்ற அவருக்கு செகண்ட் டைம் லுக் டெஸ்ட். ஓகே, அவங்க எல்லாம் ஓகே ஆகிட்டாரு. ஓகே, இப்போ இன்னொருத்தங்க நீங்கள் வரீங்க உங்களை ஆப்ஷனாக கேட்டிருந்தாங்கன்னா அவங்க கூடயும் நீங்கள் திருப்பி போட்டி போடுற மாதிரி இருக்கும் அவர். ஸோ இப்போ என் கூடயும் திருப்பி அவர் லுக் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாய்ஸ் ரூம் கேர்ள்ஸ் ரூம் மென் ரூமுக்கு போயிட்டு காஸ்டியூம்லாம் எடுத்து வச்சுட்டு மீட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஹாய் மக்கா எப்படி இருக்கு அப்படின்னு. ஆனால் அவங்க ரொம்ப பெரிய ஃபேன் அக்கா, ஹீரோ வந்திருக்க, சத்யா போகிறது எனக்கு கஷ்டம் தான், ஆனால் நீ வந்திருக்க, சின்ன பையனாக இருக்கே பார்ப்போம், லுக்கு போட்டு பார்ப்போம் அப்படின்னா லுக்லாம் போட்டு அவங்க ரிசீவ் பண்ணுறது இருக்குல்ல. அவர் ரிசீவ் பண்ணி என்கிட்ட ஒரு வார்த்தை இதே தான் நீங்கள் சொன்னதான் சொன்னார், நான் நடிக்கிற 9வது ஹீரோ நீ. ஓகே, இதுக்கு முன்னாடி என் கூட நடிச்ச எல்லாருமே வந்து பிக் ஸ்க்ரீன் இல்லை ஏதோ ஒன்று பெருசாக பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்களும் நல்லா வருவீங்க, வாழ்த்துக்கள். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நாங்களும் ஸ்டார் தான் நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன திரையில கதிரா கலக்கிட்டு இருக்கிற நம்ம கிறிஷ் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க? நான் நல்லா இருக்கேன். ஓகே, இப்போ சூப்பரா வந்து சீரியல் போயிட்டு இருக்கு. இப்பதான் முடிஞ்சுது ஆக்சுவலா. கரெக்டா? இன்னைக்கு தான் லாஸ்ட் எபிசோட். ஓகே, எப்படி இருக்கு இந்த ஃபீலிங்? எல்லாரும் கொடுக்குற ரிசப்ஷன் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தனம் சீரியலுக்கு ஆடியன்ஸோட ரிசப்ஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதில் கதிருடைய கதிர்னா என்னோட கேரக்டர் பேர். ஸோ அவங்க கதிருக்கு கொடுக்குற அன்பு வந்து ரொம்பவே பெருசு. ஓகே, நான் இன்னைக்கு வரைக்கும் நான் இப்போ ஏதாச்சும் வெளியே போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் சின்ன குழந்தையோ இல்லை ஒரு பெரியவங்களோ இல்லை யாரோ ஒருத்தராச்சும் அந்த நோட்டிஃபை பண்ணி அந்த லவ் நமக்கு கொடுக்கறது இருக்குல்ல, அது வந்து ரொம்பவே இருக்குது. எனக்கு பர்சனலாக வந்துட்டு எனக்குமே அந்த கதிர்ன்ற கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கேரக்டர் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னால எனக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து உங்க கேரக்டரே வந்து திடீர்னு அந்த மாதிரி தான் வந்து வந்துச்சு இல்லையா? ஃபர்ஸ்ட் சத்யா அவர்கள் பண்ணாங்க, அதுக்கப்புறமா நீங்க பண்ணீங்க. ஸோ இது அந்த அவர் பண்றதுக்கு முன்னாடி இது ஒரு செகண்ட் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி ரோல் தான் அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து அந்த டீம் அப்ரோச் பண்றப்போ அது உங்களுக்கு எப்படி ஒரு மாதிரி இதுக்கு பண்ணா கரெக்டா இருக்குமா யோசிச்சிங்களா இல்லை எப்படி? இல்லை ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது அவங்க சொல்லும் போதே வந்து கல்யாணம் வரைக்கும்லாம் சொல்லலை. ஓகே, செகண்ட் ஹஸ்பண்ட்ன்ற ரேஞ்சுக்கே சொல்லலை. ஓகே, ஓகேயா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் லீடா மேல் லீடாக கொண்டு வர போகிறாங்க. அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இப்போது பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஹீரோ கேரக்டருக்கு நாங்கள் உங்களை பார்க்குறோம். ஓகே, ஸோ லவ் ட்ராக்காக போகும். அது எப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ இது வந்து அப்படியே இந்த ஜேர்னி போகும். அவங்க வந்து ஸ்டிஃபாக தனம்ன்ற கேரக்டர் எப்படின்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு செங்கப்பெண்ணை கேரக்டர் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ஹஸ்பண்டை இழந்த கேரக்டர். ஆனால் அவங்க வந்து சமுதாயத்தில் வந்து எப்படி இருக்காங்க, ஓகே, எல்லாருக்குமே எப்படி ஒரு முன் உதாரணமாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படியே போகுது. ஸோ இவங்க மேலே வந்து உங்களுக்கு ஒரு பிரியம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ராவல் தான் சொன்னாங்க.
அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்டம் அந்த கதை மூவ் ஆக அப்போ ஒரு சுவாரஸ்யம் வந்து ஆடியன்ஸ்க்கு எதிர்பார்க்க அந்த பேர் நல்லா இருக்கு ம். அப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு பேச ஸ்டோரி டிஸ்கஷன்ல அப்படி டெவலப் ஆகி கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு டெவலப் ஆச்சு. ஸோ வந்து எனக்கு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இந்த மாதிரி கல்யாணம் வருது செகண்ட் ஹஸ்பண்ட் அப்படின்லாம் எதுவும் சொல்லல, தெரியாது. அப்படி அப்ரோச் பண்ணல. ஆனா அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் நல்லா டெவலப் ஆயிருச்சு. ஆமா ஆமா, அது எப்படி ஆயிடும்னா வந்துட்டு இப்போ விதவையா ஒருத்தவங்க இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்டே யாரோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒருத்தவங்க லைஃப் கொடுக்குறாங்க அப்படின்ற கேரக்டர் மாதிரி எனக்கு ஆக்சுவலாக அதை சொல்கிறேன். அந்த கதிரோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து அந்த ஒரு ஷேட்ல இப்போ லாஸ்ட்ல வந்து ஒரு எபிசோடு லைக் லாஸ்ட் ஒரு 2-3 எபிசோட் பார்த்தீங்கன்னா கூட தனம் வந்துட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சு என்ன வந்து கட்டி பிடிச்சி அழுவாங்க. இப்போ வந்து கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை, கட்டி பிடிச்சி அழும்போது மூர்த்தின்னு பேர் சொல்லி அழுவாங்க. ஆனா இவன் வந்துட்டு அந்த கதிர்ன்ற கேரக்டர் என்ன பண்ணுவான், அதுக்கு ஒரு மாதிரி என்ன மூர்த்தின்ட்டா அப்படின்ற ஒரு ஃபீல்லாம் இல்லாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான். அந்த பொண்ணு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஓகே சரி அழாத, நான் வந்து கதிர் அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டு அந்த அவங்களுடைய இதை வந்து புரிஞ்சுப்பான், அந்த மனநிலையை புரிஞ்சுப்பான். மென்டலி வந்து அவங்க அம்மாவும் சிக்கா இருப்பாங்க, அவங்களுடைய மனநிலை அவங்களும் வந்து மூர்த்தின்னு சொல்லி அழுவாங்க. ஸோ அந்த புரிதல் இருக்குல்ல, ஒரு மனுஷனை வந்து மனுஷனா பார்த்து அந்த மனிதாபிமானம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இவன் கேரக்டர் இருக்கனால எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. ஓகே, அந்த சீரியல்லையுமே அது கொஞ்சம் பிற்போக்கா இல்லாம கரெக்டா இப்போ சூப்பரா இருக்கும், அந்த லைனே சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம சொல்றோம்ல செகண்ட் ஹஸ்பண்ட் அப்படின்றது வந்துட்டு ஒத்துக்கிறபடி இருக்கும், வேற மாதிரி இல்லாம ஒரு பேட் ஷேட்ல இல்லாம இது அக்செப்டபிளா ஹீரோவா இல்ல வந்து ஒரு நல்ல கேரக்டரா நீங்க பண்ணும்போது இது அக்செப்டபிளா இருக்கிறதுனால வெல் அண்ட் குட் ஓகே தான். ஓகே, இப்போ உங்க அம்மா கேரக்டருக்கும் தனம் அவர்களுக்கும் ஒரு கிளாஷ் வரும், அது நார்மலான ஒரு டெம்ப்ளேட்குள்ளேயே போகும் இல்லையா? ஆமா, மாமியார் மருமக சண்டை அப்படின்னு போகும். அண்ட் மோஸ்ட்லி வந்து அவங்களுக்கு வந்து மருமக அப்படின்றது பிடிக்கும். இன்னொன்று என்னன்னா இந்த மாமியாருக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, அந்த அவங்களுக்கு கொடுக்குறல ஃபர்ஸ்ட் இருந்தவங்களுக்கு கொடுக்குறல அப்படின்ற ஒரு இதுதான் இருக்கும். இந்த மாதிரி என் புள்ளிய என்னை விட்டு பிரிக்காத அப்படின்ற ஒரு கிளாஷ் மாதிரி இருக்காது. இப்போ கூட அப்படிதான் இருக்கும். அவங்க வந்துட்டு இருக்காங்க, நீ எங்களுக்கு செய்யலை, இது நம்ம வீடு இல்லை நமக்கா இருக்கும், அது ஒரு ஜென்ரல் தாட்ஸ் தான், அது ஓகே தான், அந்த மாதிரி தான் போகும். ஓகே, இப்போ உங்க சீரியல் வந்து ஒரு டெம்ப்ளேட்டே பிரேக் பண்ண மாதிரி நம்ம சொல்லலாம். இப்போ என்னன்னா அந்த செகண்ட் ஹஸ்பண்ட்ங்கிற கான்செப்ட் வந்து ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு கான்செப்ட். எந்த சீரியல்லையுமே அதை அதிகமா டச் பண்ண மாட்டாங்க, இது மெயின் ஒரு தீமாவே வச்சுட்டு போனாங்க. ரொம்ப கஷ்டம். நான் வந்து ஒரு எபிசோட் போகும்போதும் டைரக்டர் கிட்டயுமே கேட்பேன், சேனல்லையுமே கேட்பேன், இது கொஞ்சம் பிசர் தட்டினா கூட நான் பண்ணும்போது எனக்கே நடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா ஃபீல் ஆயிடும், இல்லை வந்துட்டு அங்க லைன்ல போயிடுச்சுன்னா கமெண்ட்ஸே வந்து ஒரு மாதிரி ஆயிடும், இல்லை தனம் கேரக்டரை தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவ எப்படி அவங்க போயிட்டோடனே திருப்பி இவனை கல்யாணம் பண்றா, வெக்கமா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் வரும். ஸோ அந்த அப்போ வந்து அதை உடைக்கணும்னா இவங்களோட லவ் போகணும், லவ் ட்ராக் போகணும், அண்ட் அவங்க 2 பேருமே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கரெக்டான ரீசன் இருக்கணும். ஸோ இது எல்லாமே போச்சு, கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அந்த ரைட்டிங்கில் வந்து சூப்பராக பண்ணாங்க, சேனலில் வந்து கரெக்டாக பண்ணாங்க. ஸோ அது போக அப்படியே ஸ்மூத்தாக போயிடுச்சு. ஓகே, இப்போ அங்கே கன்வின்சிங் ஃபேக்டர் பெட்டராக இருந்தால் தான் உங்களால் அதுக்கு ஏற்ற மாதிரியான இன்புட்ஸையும் தர முடியும். ஆமாம், இதில் என்னை விட வந்து அவங்க அந்த தனம் கேரக்டர் ரொம்ப டவுட்ஸ் இருக்கும். ஓகே, அதை ஏற்றுக்கணும்ல. இப்போ நான் வந்து கொடுக்குறேன், அவங்க ஏற்றுக்கிறாங்க. ஓகே, அது கொடுக்குறவங்களோட இதை ஏற்றுக்கிறதுக்கு வந்து தனம்ன்ற கேரக்டர் வந்து ரொம்ப கஷ்டம். ஓகே, அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க முடியாது அவங்களோட இதை, அந்த ஒரு ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ அதை வந்து எடுத்துக்கணும்னா அவங்க எவ்வளோ கேள்விகள் இருக்கும் அவங்க மனசுல. தனம் கேரக்டர் தான் அவங்க யோசிப்பாங்க, ஓகே, அவங்க ஹீரோயினா அவங்க யோசிக்க மாட்டாங்க. தனம் கேரக்டருக்கு இது எப்படின்னு அவ்வளோ செட்லேயே வந்து அவ்வளோ டவுட்ஸ் இருக்கும். அது எல்லாத்துக்குமே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லி அதுக்கப்புறம் ஓகேன்ற மாதிரி பண்ணி தான் போகும். இப்போ உங்க அந்த குழந்தைய வச்சு தான் உங்க 2 பேர் கலெக்ட் பண்ற அந்த இதுவே வரும் இல்லையா? இப்போ உங்களுக்கு வந்து செட்ல கோ ஆர்டிஸ்ட்லாம் நீங்க ஒன்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு, இப்போ ஸ்கிரிப்ட் பேப்பர் வாங்கிட்டு போய் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்குமா? அவங்களும் அதுக்கு கரெக்டா அந்த ஆன் ஸ்பாட்ல பண்ணிடுவாங்களா? கரெக்டா இருக்குமா அவங்க கோ ஆர்டிஸ்ட்? எப்படின்னா வந்து இப்போ நம்ம 2 பேர் வந்து டேக் போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து நமக்கு எதுவும் தெரியாது. மேக்ஸிமம் வந்து எபிசோட்ஸ் நிறைய போகணும்னால ஒன்லைன்ஸ்லாம் கொஞ்சம் பிஃபோராக தான் வரும். ஸோ ப்ரிப்பரேஷன் வந்து அவ்வளோ பேசிஸாக இருக்காது. ஓகே, ஒரு ஃபுல் ஒன்லைனாக தெரிஞ்சிடும், மீட்ரு இதுதான் இப்படி போக போகுது ஒரு 15 டேஸ்க்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். என்ன சீன்றது வந்து கொஞ்சம் பிஃபோராக தான் தெரியும். ஸோ என்ன பண்ணணும்னா 2 பேரும் வந்து மார்னிங் சீன் பேப்பர் வந்தோடனே இந்த சீன் போகும்போது அது 2 பேரும் உட்காந்து ஃபுல்லாக படிச்சு பார்த்துருவோம். ஃபுல்லாகவே ஒரு படிச்சு பார்த்துட்டு மீட்ரு இதான்னு தெரிஞ்சிடும்.
அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கேரக்டர் இது பண்ணோம் இந்த ஆக்ஷன்ஸ் இங்க பண்ணிக்கலாம் அப்படின்றத டைரக்டர் செட் பண்ணுவார். ஓகே. அதுக்கப்புறம் நீங்க இம்ப்ரூவைஸ் பண்றது இருக்கு. நீங்க இம்ப்ரூவைஸ் பண்றது வந்து எதை நீங்க வந்து ஃபுல் டயலாக்ஸ் வாங்கி பேசுறீங்களோ இல்லை ப்ராம்ப்ட் வச்சு பேசுறீங்களா. வாங்கி பேசும்போது நம்ம ஃப்ளூயன்ஸில் பேசுவோம், ப்ராம்ப்ட் வச்சு பேசும்போது ப்ராம்ப்ட் வச்சு பேசும்போது நீங்க எக்ஸ்ட்ராவா எடுக்கணும் பண்ணணும். அதுக்கு ஒரு கேப் விட்டுக்கும். அப்போ நீங்க ப்ராம்ப்டர் கிட்ட வந்து அந்த கேப் சொல்லிக்கணும். நான் இங்கெல்லாம் பாஸ் விட போறேன், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பண்ண போறேன். ஸோ அந்த ஒரு வேவ்லென்த் செட் பண்ணி அந்த ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும் அங்கே. ஓகே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஸ்லாட் வந்து ஒரு சீரியலுக்கு ரொம்பவே முக்கியம். நைட் ஸ்லாட்டு, மதிய ஸ்லாட்டு. இப்போ உங்க சீரியல் வந்து நிறைய பேரால பார்க்கப்படுற ஒரு சீரியல் தான். ஸ்லாட் ஒரு ப்ராப்ளமா இருந்துச்சா உங்களுக்கு? இருந்துச்சு. ஓகே. வேற என்ன சொல்றது, ஏதாச்சும் கேட்டிங்களா நீங்க இது மாதிரி நம்ம இந்த ஸ்லாட்ல போறோம், நமக்கு ஆடியன்ஸ் கம்மி ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது? ஆக்சுவலா வந்து இது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரேஸ் மாதிரியே இருந்துச்சு தனம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே. இந்த கேரக்டர் கொண்டு வரதுக்கு காரணமே ஃபர்ஸ்ட் அதை சத்யா நான் பண்ணும்போதுமே இந்த கேரக்டர் வந்து ஒரு புஷ்காக கொண்டு வந்தாங்க. ஒரு லவ் மீட்டர் இருக்கணும், ஒரு மேல் ஃபீமேல் இது மாதிரி இருக்கணும், டிராமா மாதிரி இருக்கணும், டிபிக்கல் டிராமா மாதிரி இருக்கணும். ஃபுல் ஃபீமேல் லீடா தான் போயிருக்கும் அது. இந்த சீரியல் தனம் ஃபுல் ஃபீமேல் இருக்கு தான். சரி, இன்னொன்னு ஒரு ஷேட் கொண்டு வரலான்ற ஒரு கேரக்டர் தான். ஹீரோயின் சென்ட்ரிக்கா கிடையாது. ஓகே. ப்ரொடியூசர் மேம்கிட்ட பேசின வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோயின் சென்ட்ரிக் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து இப்போ நீங்க லோகோ கூட பார்த்துருப்பீங்க, 2 பேருமே இருப்போம். அப்படிதான் போச்சு ஆக்சுவலா, டெவலப் ஆகி போச்சு. ஃபர்ஸ்ட் அவங்க ஆட்டோவோட அவங்க நிக்கிற மாதிரி தான் ஹீரோயின் சென்ட்ரிக் தான். அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் கொண்டு வராங்க, அந்த கேரக்டர் புஷ் ஆகி அது ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக்கா மாறுது. அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி லோகோ ஒன்று வருது. ஸோ இப்படிதான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சு. ஓகே. என்ன கேள்வி கேட்டீங்க? ஸ்லாட் வந்துட்டு 3 டைம் மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து 330 இருந்துச்சு. 330ல நிறைய சீரியல் வந்து ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் நான் பிரைம்லேயே. ஆனால் இது ஆக்சுவலாக ப்ரைம்க்கு தான் ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து ஸ்லாட் கிடைக்காதனால நான் பிரைம் சொல்கிறேன். அது நம்ம கையில் இல்லை, சேனல் கையில். ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறதுன்ட்டு இல்லைங்க, சேனலில் ஒரு பல்ஸ் இருக்கும். இந்த கதைக்கு இது, இன்னொரு கதைக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமர்ஷியல் ட்ராமாஸ்க்கு அந்த மாதிரி எல்லா ஆக்சுவலி சொல்ல போனால் எல்லா சீரியலுமே நல்லா தான் ஓடும். டைம் பொறுத்து அது இன்னும் எக்ஸ்ட்ரா ஓடும். இப்போ நம்ம இதே சீரியல் வந்து ப்ரைமில் வந்திருக்குன்னா இன்னும் சூப்பராக ஓட வாய்ப்பு இருக்குது. திடீர்னு சொதப்பவும் வாய்ப்பு இருக்குது, நம்ம கையில் இல்லை. அவங்க பல்ஸ் அது. இப்போ என்ன எப்படி பண்ணாலுமே இருக்கட்டுங்க, ப்ரைமு நான் ப்ரைம் என்ன பண்ணாலும் ஹாட் ஸ்டாரில் காலைல 6 மணிக்கு ஆடியன்ஸ் பார்த்துறாங்க. அதை வச்சு இன்ஸ்டாவில் வீடியோஸ் வந்துருது, ஃபேஸ்புக்கில் வீடியோஸ் வந்துருது, யூடியூப்ல வீடியோஸ், வாய்ஸ் ஓவர் போட்டு கிளிப்ஸ் போட்டுறாங்க. இதில் பாதி டிஆர்பிஸ் அடி வாங்கிடும். ஆமாம். ஆர்டிஸ்டாக நாங்கள் பார்க்கறது வந்து டிஆர்பிஸ் பார்க்கறதில்ல. எனக்கு வந்து இப்போ ரிசீவிங் வெளியே போகும்போது இப்போ நீங்கள் ஒருத்தர் இருக்கீங்கன்னா நோட் பண்ணி சொல்கிறீங்களா, நான் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டோட இந்த ப்ராஜெக்ட்டில் எனக்கு அதிகமாக ரெஸ்பான்ஸ் இருக்குது, ஹோப்ஃபுல்லி எனக்குமே பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, ஓகே தெரியுது, ஓகே அந்த ஒரு இது இருக்குது அப்படின்னு தான். எக்ஸாம் மார்க் மாதிரி தான், மார்க் வருதுன்றது ஓகே, நீங்கள் என்ன கற்றுக்கிட்டுன்றது இருக்குல்ல. சேனல் ப்ரெஷர், அதெல்லாம் சேனல் ப்ரொடக்ஷன் ப்ரெஷர் தான் டிஆர்பி. ஸோ அவங்களுக்கு தான் இது. ஆர்டிஸ்ட்டு நம்ம என்ன கற்றுக்குறோம், என்ன கொண்டு போகிறோம் இந்த ப்ராஜெக்ட் மூலிமா, அடுத்து எனக்கு என்ன ஃபேஸ் ஆஃப் வேல்யூ கிடைக்குது, என்ன இந்த ப்ராஜெக்ட் கூப்பிடுறாங்களா, ஓகே நீங்கள் என்ன கேரக்டரில் இருக்கீங்க, இதே கேரக்டர் தான் உங்களை கூப்பிடுறாங்களா. இப்போ ஹோட்டல்காரனாவே கூப்பிட்றாங்களா, இல்லை போலீஸ் ரோல் கூப்பிடலாம், இல்லை நல்லா ஒரு ரிச் கை கேரக்டர் கூப்பிடலாம். அது மாதிரிலாம் நீங்கள் கொஞ்சம் வேரியேஷன் காமிக்க தான் வேஸ்ட்லேருந்து கொஞ்சம் பேண்ட் ஷர்ட்ஸ்லாமும் போட்டு அந்த மாதிரிலாம் மாறிச்சு. ஓகே தான். இப்போ சத்யா அவர்கள் அவங்கள்ட்ட ஏதாவது பேசினாங்களா, இந்த கேரக்டர் அவர் வந்து கொஞ்ச நாள் பண்ணிட்டு அவர் உங்களுக்கு துப்பாக்கி எப்படியும் சிவா இந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னாரா? இல்லை அண்ணா கிட்ட நான் பேசுகிற வாய்ப்பு கிடைக்கல. ஓகே. ஆக்சுவலாக வந்து ஒரு லுக் டெஸ்ட் அப்போ அவங்கள ஒரு வாட்டி மீட் பண்ணேன். எனக்கு யாருனே தெரியாது, சும்மா போலீஸ்னு ஒரு வெப் சீரிஸ் வந்தது. அப்போ வந்து பாபர்னு ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு. நான் வந்து அதுல போயிருந்தேன், அந்த லீடுக்கா போயிருந்தேன். எனக்கு சன் டிவில பண்ணிட்டு இருக்கும்போது ரஞ்சனி சீரியல் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் கால் வந்துட்டு தாய் கிரியேஷன்ஸ்ல இருந்து அதுக்கு தான் வந்துச்சு. போலீஸ் வெப் சீரிஸ்க்கு போயாச்சு, லுக் டெஸ்ட் போயாச்சு. ஆனால் ரொம்ப லேட்டாக போனேன். அதனால இங்கே டேட்ஸ் இருந்துச்சால இந்த சீரியல் முடிய போதுனால அப்போ ஃபர்ஸ்ட் என்னால் கமிட்மெண்ட் கொடுக்க முடியல. வெரி லாஸ்ட்டாக அவங்க செலெக்ஷன்லாம் சேனலுக்கு அனுப்பிட்டாங்க. சரி சும்மா ட்ரை மாதிரி பண்ணுவோம், எனக்கு அந்த கெட்டப் போட்டு பார்க்கணும் எப்படி இருக்கு பார்க்க சொல்லி, போலீஸ் கெட்டப்னு சொல்லிட்டு போயிட்டு ட்ரை பண்ணும்போது அவர் வந்து உள்ள ஹாய் அப்படி சொல்லிட்டு உள்ள போனார். அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் அவ்வளோதான். ஸோ பார்த்தா அவர் இங்கே வர, நான் அங்கே போக, அவர் வந்து இந்த இஷ்யூ இந்த இதில் வர்றதுனால இப்படி வந்துட்டாங்க. ஸோ தனம் வந்து இதாச்சு. கரெக்டாக எனக்கு ஒரு 2-3 months கழிச்சு தனம்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இதில் கூப்பிட்றாங்க. எனக்கு இந்த ப்ராஜெக்ட் மற்றபடி பேசினது இல்லை. ஓகே. அவரு பேசியிருக்காங்க. ஸ்ரீ அண்ணா இருக்காங்க, அதாவது ஹீரோவா பண்ணி இறந்துட்டாங்கல்ல, அந்த நான் வந்து ஒரு காலில் பேசியிருக்காங்க. தம்பி நல்லா இருக்கீங்க, நல்லா பண்றீங்க, நல்லா பண்ணுங்க, விட்டுறாதீங்க. அவருடைய சேனல்ல இப்போ இன்டர்வியூஸ் நிறைய நல்லா பண்ணிட்டு இருக்காரு, நிறைய சோஷியல் இஷ்யூஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா அது பார்த்துருக்கேன் நான். ஆமா அதெல்லாம் பார்த்துருக்கேன். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி போடுவாங்க, அதெல்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப பிடிக்கும் அவங்க ஆக்டிங், அவமே பிடிக்கும். நான் நிறைய பார்ப்பேன். அவர் கொஞ்சம் சீனியர்ல. ஆமாம் ரொம்ப சீனியர் அவங்கலாம்.
அண்ட் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டுமே கூட மூவிஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ அது கையாளுற முறை இருக்குல்ல, இப்போ எனக்கு வந்து கேட்க பயமாக இருக்கும். டேரக்டர்கிட்ட போயிட்டு நான் டேரக்டர் சொல்கிற பேச்சை கேட்குற பையன் மாதிரி, எனக்கு எக்ஸ்ட்ரா சார் இது பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க மாட்டேன். டேக்லன்னா லைட்டாக ஒன்று எக்ஸ்ட்ரா போடுவேன். பட் ரொம்ப பண்ணுறது ஏன்னா சில பேருக்கு மூஞ்சி சொல்லிச்சிருவாங்க, இல்லை இதை ஏன் பண்ணுற, இதை தானே நான் பண்ண சொன்னேன் அப்படின்னு. ஸோ நான் அவர்கிட்ட கேட்டுருவேன். எங்கள் டேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப ஃபுல் ஃப்ளெஷ்டாக அவங்க சொல்லியோ இல்லை பண்ணியோ ஒரு டோன் செட் பண்ணிடுவாங்க. கதிரன்றவங்க இப்படின்னு எனக்கு ஒரு சர்க்கிள் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த சர்க்கிள்குள்ளேயே நான் விளையாடினாவே போதும். ஓகே. எக்ஸ்ட்ராஸாக ஏதாச்சும் பண்ணணுன்ற போது பண்ணால் போதும். அவ்வளோ இருக்காது உங்களுக்கு டைம். ஆக்சுவலாக மூவி மாதிரி உங்களுக்கு பில்டப்ஸ் வச்சோ ஷார்ட்ஸ் வச்சோ பண்ணாத போது நீ ஹீரோவை லைக் என்ன பண்ணணும்னு நினைச்சாலுமே வெளியே தெரியாது. ஓகே. ஒரு இதில் போயிடும். அது நீங்கள் திருப்பி அது ஒரு பாப்புலாரிட்டி ஆகாது, பூம் ஆகாது பெருசா. அது மாதிரினால டைரக்டர் சொல்ற பேச்சை கேட்டு நான் அப்படியே போயிடுவேன். ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா போலீஸ் போனீங்கன்னு சொன்னீங்க. என்ன கேரக்டருக்கு போனீங்க? லீடுக்கு தான். லீடுக்கு தான். ஐயோ, தவசீலன் அவர் பண்ண அந்த ரோலுக்கு ஹீரோவா பண்ணிருந்தாரு. ஜெய்சீலனா? ஆமா, ஜெய்சீலன். ஆமா, அவர் பண்ண அந்த ரோலுக்கு அவர் இருந்தாங்க. அங்கேயும் பார்த்தோம், பேசணும், அவங்க இருந்தாங்க. என்ன ப்ரோ ஆமா ப்ரோ அவர் என்ன பார்த்தாரு, என்ன இவன் வந்திருக்கான்ற அவருக்கு செகண்ட் டைம் லுக் டெஸ்ட். ஓகே. அவங்க எல்லாம் ஓகே ஆயிட்டாரு. ஓகே. இப்போ இன்னொருத்தங்க நீங்க வரீங்க, உங்களுக்கு ஆப்ஷனா கேட்டிருந்தாங்கன்னா அவங்க கூட நீங்க திருப்பி போட்டி போடுற மாதிரி இருக்கும் அவரு. சோ இப்போ என் கூட திருப்பி ஒரு லுக் டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த டெஸ்ட் தான் மேஜரா இருக்குமா இல்ல ஆடிஷன்ஸ் இருக்குமா? ஆடிஷன் எப்படின்னா இந்த ஆர்டிஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு போட்டோஸ் வச்சுட்டு சும்மா உங்ககிட்ட சொல்லிட்டு சின்னதா எதுவுமே காஸ்டியூம்ஸ்லாம் இல்லாம ஒண்ணு பண்ண சொல்லுவாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு 10 பேர் இருக்கணும், அதுல இருந்து பிக் பண்ணிடுவாங்க. ஒரு 3 பேர் வச்சு ஸ்பாட்டுக்கு வச்சு ஃபுல் டீம் ஃபுல்லா என்ன செட் பண்ணுமோ அதை வச்சு லுக் டெஸ்ட் பண்ணலான்ட்டு. இப்போ அந்த 3 பேர்ல நான் வரலன்னு வச்சுக்கோங்க, இன்னும் 2 பேர் இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கு போட்டி மாதிரி இருக்கும். 2 பேரோட ஃபுல் ரீல் எடுத்துருவாங்க. ஃபுல் ரீலுமே ஷோ ரீல் மாதிரி எடுத்துட்டு சேனலுக்கு அனுப்புவாங்க. இதுல 2 பெஸ்ட் ஆப்ஷன் எது அப்படின்னு பார்ப்பாங்க. இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷனா போட்டோஸோ இல்லை வீடியோஸோ சின்னதா அவங்கள வீட்லயே அவங்கள ஃபுல் டெஸ்ட் எடுக்க முடியாம சின்ன ஒரு பைட் மாதிரி எடுத்துருப்பாங்க, அதை இன்சர்ஷன் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ இதுல இருந்து எதர் ஒருத்தரை செலக்ட் பண்றது. ஸோ இப்படி போயிட்டு அவங்க செலக்ட் ஆகி ஆப்ஷன்ஸ்ல இருக்கும்போது நான் திருப்பி அது போச்சு. ஆனா செலக்ட் ஆகல. கொஞ்சம் எங்கா இருக்கேன், அப்புறம் ரொம்ப வெயிட் கூட போடல. நான் அந்த அஞ்சனி டைம்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கேட்டனால ரொம்ப ஒல்லியா இருந்தேன். ரொம்ப அந்த எனக்கே வந்து தெரிஞ்சது. பட் இப்போ வந்து ஒரு இதுக்காக இந்த சீரியல் முடிய போகுதுன்னு தெரியும் போது ஒரு போலீஸ்க்கு இதுக்கு லுக் டெஸ்ட் பண்ணேன். அதுல வந்து எல்லாமே ஆப்டா இருந்துச்சு. பட் அது சில விஷயங்களால தவிர்த்துச்சு. அது நல்லா இருந்தது. இப்போ ஒரு போட்டோஷூட் பண்ணேன். ஐ மீன் அது லுக் டெஸ்ட் போச்சு. அந்த லுக் நல்லா பண்ணலாமா? இப்போ போட்டோ இருக்கு, காமிக்கிறேன். ஆனா உங்களுக்கு அதை இது பண்ண அடைஞ்சிட்டீங்க அந்த ஆசையை? ஆமா, அது ஆக்சுவலா வந்து அப்போ வந்து இப்போ ஜெயசீலன் கேரக்டர் வந்து அது கான்ஸ்டபிள் மாதிரி கேரக்டரா. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டிஎஸ்பி லுக் மாதிரி. ஓகே. அதுதான், அது ஒண்ணுதான் இடிச்சுது ஆக்சுவலா. கான்ஸ்டபிள் கேரக்டருக்கு நீங்க இந்த கிட்ட போடணும். ஓகே, டிஎஸ்பினா ஒரு 35+ ஏஜ்ல இருக்கணும்னால அதுவுமே இப்ப திருப்பி இடிச்சுது இந்த இது. ஓகே. இது இப்போ இதே சேட்டலைட் சேனல் தானா இல்ல? அவங்க சொல்ல முடியாது பாக்குறீங்களா? ஆமா, அந்த மாதிரிதான் வச்சுக்கோங்களேன். அது இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல. சோ சில இதால இஷ்யூஸால இப்போ வந்து ஆடிஷன்ஸ் பண்றப்பயே உங்களை வந்து மெயினா எடுத்துருவாங்க, அவங்க மெயின் கேம்லயே அவங்க ஷூட் பண்ணுவாங்க. ஆமா. ஓகே. இப்போ இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, உங்க கூட ஒரு காம்பினேஷன் ரோல் பண்றாரு இல்லையா, அவர் வந்து இதுக்கு முன்னாடி ரியோராஜ் அவர்கள், கவின் அவர்கள் எல்லாரு கூடயுமே பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாமே டெலிவிஷன்ல இருந்து சினிமாக்கு போய் சாதிச்ச ஒரு ஹீரோஸ். அவர் கூட நீங்க மறுபடியும் ஒரு ரோல் பண்றப்போ எப்படி இருந்துச்சு? அவர் தான் ஷேர் பண்ணாரா? செட்லயே ஒன் ஆஃப் த வெரி பாசிட்டிவ் எனர்ஜி அவரு. ஓகே. எப்படின்னா வேலை இருக்கும், தொழிலில் போட்டி இருக்கும், இதெல்லாம் எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் எல்லாமே இருக்குங்க. ஆனால் என்கிட்ட இந்த ஒரு நான் வந்து அவரை வந்து ஒரு ஃபேன் பையாக பார்த்தேன். நான் ஃபர்ஸ்ட் செட்டுக்கு போகிறேன். அந்த வீடு, அந்த ஒரு ஓட்டு வீடு மாதிரி இருக்க வீடு செட்டுக்கு போகிறேன். போயிட்டு என் ரூம் மென் ரூம் இருக்கும்ல, பாய்ஸ் ரூம் கேர்ள்ஸ் ரூம், மென் ரூமுக்கு போயிட்டு காஸ்டியூம் எடுத்து வச்சுட்டு மீட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஹாய் மக்கா எப்படி இருக்க அப்படின்னு. நல்லா இருக்கேண்ணே அப்படின்னு. ஆனால் அவங்க ரொம்ப பெரிய ஃபேன். அக்கா ஹீரோ வந்திருக்க, சத்யா போகிறது எனக்கு கஷ்டம் தான், ஆனால் நீ வந்திருக்க, சின்ன பையனா இருக்கே, பார்ப்போம் லுக்கு போட்டு பார்ப்போம் அப்படின்னா லுக்லாம் போட்டு அப்படின்னாரு. ஓகே. அவங்க ரிசீவ் பண்ணுறது இருக்குல்ல, அவர் ரிசீவ் பண்ணி என்கிட்ட ஒரு வார்த்தை இதே தான் நீங்கள் சொன்னதான் சொன்னார். நான் நடிக்கிற 9வது ஹீரோ நீ. ஓகே. இதுக்கு முன்னாடி என் கூட நடிச்ச எல்லாருமே வந்து பிக் ஸ்க்ரீன் இல்லை ஏதோ ஒன்று பெருசாக பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்களும் நல்லா வருவீங்க, வாழ்த்துக்கள். ஸோ அவர் வந்து சிவன் கோயிலுக்கெலாம் போகிறவங்க. ஸோ அவங்க கரெக்டாக அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை என்கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் ஏதாச்சும் ஒரு லோவாக ஃபீல் ஆகிற மாதிரி இருந்தேன் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி நல்லதே நடக்கும். அது அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. இப்போ எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு அவங்க. சரவண மீனாட்சி 1, 2 எல்லாம் இப்போ பெரிய இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாரும் கூடமே நடிச்சிருக்காங்க காமெடி ரோலாக. அவங்களுக்குமே ஒரு மொமெண்டம்காக தான் வெயிட் பண்ணுறாங்க, ஷிஃப்டிங்காக.
ஸோ ஆப்வியஸ்லி அவங்களுமே சீக்கிரமாக செம்மையாக வந்துடுவாங்க. எனக்கு அவங்களுடைய காமெடி பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். நான் பார்க்குறேன்ல, லைவாக நடிக்கும்போது பார்ப்பேன். ஸ்கிரிப்டில் இருக்கிறது ஒன்று போக லைவாக லைவாகவே கலகலன்னு இருக்கும் அவங்க செட்டில் இருக்கும்போது. அண்டு இப்போ இருக்கிற டோனுக்கும் கொண்டு வருவாங்க, இப்போ இருக்க ஜென்ரேஷனுடைய இதுக்குமே கொண்டு வருவாங்க. எனக்கு ஹோப்ஃபுல்லி நானே வந்து இப்போ ஃப்யூச்சரில் நான் படம் பண்ணு தான் இருக்கேன். ஸோ படம் பண்ணாலுமே எனக்கு கண்டிப்பாக நான் வந்து அவர் கூட எனக்கு ஒன்று பண்ணோம் அப்படின்ட்டு. அவர் இந்த இப்போ சிவகார்த்திகேயன் அண்ணன் வந்து வருத்தப்பட வலிசாங்கள சூரி கூட ஒரு இது பண்ணிருப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் அவர் கிடைச்சதுன்னா பிரிச்சிருவாரு. ஆக்சுவலா உங்க காம்பினேஷனே சீரியல்ல அப்படிதான் இருக்கும். சம்டைம்ஸ் அவர் போடுற கவுண்டர்ஸ் எல்லாமே இந்த மூவிஸ்ல நம்ம பாக்குற மாதிரி தான் இருக்கும். ஆமா, சூப்பரா இருக்குங்க. ரொம்ப நேச்சுரலா பண்ணுவாரு. வெரி டேலண்டட். அவங்கலாம் வந்து இன்னுமே வரணும். அது மொமெண்டம் தான். சினிமான்றது வந்து நம்ம பேசலாம், நினைக்கலாம், ஆனால் அது யாருக்கு எப்போ வரணும்னு இருக்கோ அப்போதான். ஸோ ஹோப்ஃபுல்லி அவருடைய பேர் மென்ஷன் பண்ணி ஒரு தடவை சொல்லியிருக்கேன். டக்ளஸ் அண்ணா. எனக்கு அதான் அவர் பேர் வந்து டக்ளஸாக தான் எனக்கு தெரிஞ்சுது. அவரோட ஒரிஜினல் நேம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ டக்ளஸ் அண்ணா வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஓகே, பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, இந்த நீங்கள் சொன்ன வார்த்தை தான். யாருமே அதை புஷ் பண்ணி சொல்லணும்னு அவசியம் இல்லை. நிறைய லோ டைம்ஸ் இருந்திருக்கேன் செட்லேயே. ஏதாச்சும் ஒன்று நெகட்டிவாக ஏதாச்சும் ஒன்று இருந்தால் கூட அப்படியே பார்த்துட்டு நீ உஷாரு இல்லை ஏதோ ஒரு மாதிரி வார்த்தை சொல்லிட்டு நீ கண்டிப்பாக வந்துடுவ, எங்கேயோ வந்துடுவ. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் ஒன்று சொல்லும்போது நமக்கே நம்ம டைம்ல நம்ம மேலே நம்பிக்கை இருக்காது. ஒரு சீனியரோ யாரோ ஒருத்தர் வந்து நீ வந்துருவ அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒன்று தோணும், ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்குற அது மாதிரி. ஓகே. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர, குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதி விசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 8925800556.